Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் திமுகவைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரை அக்கட்சி நிர்வாகி தாக்கிய சம்பவம் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 32வது வார்டைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான குமார் பயணிகளை ஏற்றிக்கொண்டு ரயில் நிலையத்திற்கு சென்றார். அப்போது அங்கு வந்த திமுக வார்டு கவுன்சிலர் பெருமாள் தனக்கு வணக்கம் சொல்லி மரியாதை தரவில்லை என கூறி ஓட்டுநரை வெளியே இழுத்து போட்டு தாக்கியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ள நிலையில் திமுக கவுன்சிலர் மீது புகார் கொடுத்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆட்டோ ஓட்டுநர் வேதனை தெரிவித்தார். ஏன்டா நான் ஒரு கவுன்சிலர் வந்துட்டு இருக்கேன், திமுக கவுன்சிலர், நீ எப்போ ஒட்டுற மாதிரி வர்ற, எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வேணும் வம்பிழுத்துங்க. என்னை அடிக்கிறதுக்கு வந்து இரும்பு ராடால் கையில் பாருங்க கிராச் ஆகிருக்குது, கையில் ஒரு அடி, காலில் தொடையில் ஒரு அடிங்க, நல்ல அடி, சட்டையை பிடிச்சி இழுத்து, ஏன்னா நீ ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரன், நீ என் மேலே உரசுற மாதிரி வரையாடா அப்படி சொல்லி கேவலமாக கெட்ட வார்த்தையில் பேசி அடிச்சு போட்டானுங்க. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரை சேர்ந்த மோனிகா என்ற மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 498 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். காமராஜர் மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் வாசுதேவநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கணபதி ஜெயா தம்பதியின் மகளான மோனிகா படித்து வந்தார். இந்த நிலையில் அவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 2ஆம் இடமும் தென்காசி மாவட்டத்தில் முதலிடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சாதனை படைத்த மாணவியை பள்ளி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சக மாணவிகளும் வெகுவாக பாராட்டி வாழ்த்தினர். நான் இவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி முதல்ல இருந்தே நான் டிவி செல்ஃபோன் இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணி தேவையானதுக்கு மட்டும் அதை பார்த்துட்டு படிச்சதுனால தான் நான் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் பெண்கள்லாம் நிறையா மார்க் எடுக்கணும், எல்லாரும் மாதிரியும் இந்த மாதிரி நிறையா மார்க் எடுக்கணும்னா 10th ஆரம்பத்துலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சாதி சான்றிதழ், வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பழங்குடியின மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதட்டூர்பேட்டை, பள்ளிப்பட்டு மற்றும் கரிம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் காட்டுநாயக்கன் பழங்குடியின மக்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து கூட்டணி கட்சியினரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வீடுகளின் மதிப்பு 10 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும், பழங்குடியினர் நலவாரிய அட்டையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தனியார் செல்போன் கோபுர அதிகாரிகளின் அலட்சியத்தால் மின்சாரம் பாய்ந்து பள்ளி ஆசிரியை உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தீர்த்தம்பாளையத்தில் உள்ள தனியார் செல்போன் கோபுரத்தை சுற்றி அமைக்கப்பட்ட கம்பிவேலியை பள்ளி ஆசிரியர் சரஸ்வதி தொட்டதாகவும் அப்போது மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. தனியார் செல்போன் கோபுர நிறுவனத்தின் அலட்சியத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தனியார் நிறுவனங்கள் சட்டத்தை மீறி மின்வேலி அமைப்பதால் உயிரிழப்புகள் அடிக்கடி ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குட்டியப்பட்டி, பரணி நகர், பிள்ளையார் நத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி பகுதிகளில் தேசிய கொடிக்கம்பத்தை அகற்றியது வீடியோவாக வெளியாகி பரபரப்பானது. தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள கட்சி கொடி கம்பங்களை உடனடியாக அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதன் அடிப்படையில் பெரியகுளத்தில் கொடிக்கம்பங்களை அகற்றிய போது அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி மற்றும் நூலகம் ஆகிய இடங்களில் உள்ள தேசிய கொடியையும் நகராட்சி சார்பில் அகற்றினர். இதனை தேசிய கொடிக்கும் காங்கிரஸ் கட்சி கொடிக்கும் வித்தியாசம் தெரியாத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் என கேள்வி எழுப்பி வீடியோ வெளியானது பரபரப்பானது.